சீரியல்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சீரியல்? மெட்டி ஒலி. எவ்ரிவன்ஸ் ஃபேவரட். மெட்டி ஒலி தானே எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அது பிடிக்கிறது ஒன்றும் இல்லை. அது எங்களுக்கு சினிமா ஒரு பக்கம் பிரம்மாண்டமாக இருந்தப்போ நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு சின்ன வேலை பண்ணும்போது அது ரொம்ப அழகாக இருந்தது. அவர் அந்த கதையை சொல்லும்போது கூட இதில் ரொம்ப எளிய மனிதர்களாக இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் அந்த கதையை போய் மக்கள்கிட்ட சேர்ந்த விதத்தில் ஒரு சின்ன திரையை புரட்டி போட்ட ஒரு தொடர் அது. அதை தான் முதல்ல சொல்ல முடியும். அதை தவிர்த்து நிறைய பண்ணியிருந்தாலும் முக்கியமான விஷயம், மெட்டி ஒலிங்கிற டைட்டில் வச்சோன்னா யாருக்கும் பிடிக்கல, எல்லாமே வேணான்ட்டாங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணி இதுதான் வைக்கணும்னு சொன்னது திருச்செல்வம். ஆமாம், அப்பொழுது அது சவுண்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மாதிரி இருக்கும். மெட்டின்னு இருக்கலாம், ஆனால் அது மெட்டி ஒலிங்கிறது ஹார்டாக இருந்த மாதிரி தோணி இருக்கும். அப்புறம் அது அப்படியே பழக பழக நல்லா இயல்பாக இருந்தது. மெட்டி ஒலி மெமரிஸ்லாம் தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு சினிமா பாட்டை நினச்சினால ஒரு 3 வருஷம் கண்டினியூஸாக பாடிட்டு இருந்தேன். அம்மி 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 மிதிச்சு, அதை கேட்ட எங்கள் அம்மா மிதிச்சு, அதெல்லாம் ஒரு பெரிய அம்மா மிதிச்சு. அடுத்து சார், இப்போ நீங்கள் கோலங்கள் எதிர்நீச்சல் என்னோட ஃபேவரட். என்ன சார் எல்லாமே சூப்பர். ஸோ அவர் சொல்லும்போது கோலங்கள் எதிர்நீச்சல் 2 சீரியல் பேர் சொன்னார் இல்லையா? ஸோ கோலங்கள் சீரியல் டீம்ல இருந்தும் எதிர்நீச்சல் டீம்ல இருந்தும் நிறைய ஆர்டிஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த ஹோல் டீமே வந்து ஸ்டேஜுக்கு வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஒரு பெரிய கையோட லெட்ஸ் வெல்கம் கோலங்கள் டீம் அண்ட் எதிர்நீச்சல் டீம் டு தி ஸ்டேஜ். பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க பார்த்தோன்னே ரீயூனியன் மாதிரி அவங்களுக்குள்ள வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எதிர்நீச்சல் சீரியல் வந்து பட்டுன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து லைட்டா கொஞ்சம் மனசு ஃபீலிங் ஆயிடுச்சு. பிகாஸ் இது ஒரு ஃபேவரட்டான ஒரு சீரியல், இவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ ஆக்சுவலி உண்மையான ரீசன் என்ன சார்? முடிஞ்சிருச்சு. நான் இப்படிதான் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாலே வேஸ்ட் ஆயிடுது. ஏன் ஒரு சீரியல் நல்லபடியா முடியுது, ஏன் முடிஞ்சிச்சுன்னு மக்கள் ஆர்வமா கேட்குற அளவுக்கு முடிக்கிறது நல்ல விஷயம் தானே. பாயிண்ட். அப்படி டைரக்டர் டச்ல ஒரு பதில் சொன்னார் பத்தியா? இதுல காரணங்கள் அப்படின்னு ஒண்ணு இல்லை, இது கொண்டு போயிருக்கலாம். அதுக்கு பின்னாடி வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. அதனால நாங்கள் அதை ஒரு நிர்வாகம் சார்ந்த காரணங்களும் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு சீரியலை முடிக்கிறது அப்படிங்கிறது படி தான் அது முடிஞ்சது. ஆனால் அது மக்கள், நான் இப்போ ஊராக போயிட்டு தான் வந்தேன், யாருமே அதை ஏற்கலை. அந்த அளவுக்கு அதில் இன்வால்வ் ஆகி இருந்தாங்க, அவங்களால ஏற்கவே முடியல. நிறைய நான் வீடியோ பதிவாக பண்ணி தான் வச்சிருந்தேன். பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்பொழுது இந்த வேதாரண்யம் தாண்டியெல்லாம் ஒரு பகுதிக்கெல்லாம் போயிருந்தேன். அங்கே நிறைய க்ரௌடாக வந்தவங்க எல்லாரும் கேட்டது ஃபர்ஸ்ட் இதை தான் கேட்டாங்க, ஏன் முடிச்சிங்கன்னா இல்லை ஒரு நியர்லி ஒரு 800 எபிசோட்ஸ் ஆயிடுச்சுங்க நான் சொன்னாலும் அவங்க அதில் ஏற்கலை. ஸோ ஒரு வகையில் அது வந்து ரொம்ப இதயத்தில் இருக்குன்றது வரைக்கும் சந்தோஷம். I have just one thing to say about sir. எப்படி வந்து இவ்வளோ வருஷம் ஆனதுக்கு அப்புறமாவும் கோலங்கள் சீரியலை பற்றி உஷா, ஆதி, தொல்ஸ் அண்ட் அபி இந்த மாதிரி கேரக்டர்ஸை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களோ, இதே மாதிரி எத்தனை வருஷம் ஆச்சுனாலும் எதிர்நீச்சல் பற்றி டெஃபினட்டாக பேசுவாங்க. நன் ஆஃப் யூ வில் பி மிஸ்ட். உங்களை மறக்கவும் விட மாட்டாங்க. பிகாஸ் அவர் ஆடியன்ஸ் இஸ் லைக் தட், த லவ் தட் தே கிவ் அஸ் இஸ் லைக் தட். அதனால இது வந்து என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. அண்ட் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த கிரியேட்டர் ஆர் திருசெல்வம் சார். கோவமே வராத ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. ஐயோ, சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க. அப்படியா? வேலை சண்டே இதுதான் ஒர்க்கப் இல்லை. நான் ஒரே ஒரு நிமிஷம், நான் இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஃபேன்ஸ். இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, தீபா வெங்கட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். அவங்க கோலங்கள் பண்ணும்போது இதில் நடிக்கிறதுக்கு கேட்டப்போ வீட்டில் விடமாட்டேன்ட்டாங்க. அடுத்த மாதிரி எப்படியாவது வீட்டிலேருந்து கேட்டுட்டு கண்டிப்பாக நடிக்க வருவாங்க. ரொம்ப இயல்பாக நடிக்கிறது ரொம்ப இயல்பாக இருக்கும். அது டப்பிங்கில் போய் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது 2 பேரும் இந்த எங்கள் காம்பினேஷனில் வர அந்த ஆஃபீஸ் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த ஓட்டுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும்.